இந்த வீடியோல நான் பேசுற லாங்குவேஜ் வந்து தமிழ்ல இருக்கும். To listen to this video in English, please select the English audio track and enable subtitles in the YouTube settings. நீங்க உங்களுக்கு மட்டும் பிஆர் அப்ளை பண்ணாலும் அல்லது ஃபேமிலியோட சேர்த்து அப்ளை பண்ணாலும் என்னென்ன பயோடேட்டா பர்டிகுலர்ஸு உங்களுக்கும் உங்களுடைய இம்மீடியட் ஃபேமிலி எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தேவை, என்னென்ன டாக்குமெண்ட்ஸு உங்களுக்கும் உங்கள் இம்மீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தேவை, ரீசெண்டாக என்ன மாதிரியான கீ சேஞ்சஸை ஆன்லைன் பிஆர் அப்ளிகேஷனில் கொண்டு வந்திருக்காங்க, சிங்கப்பூர் பிஆர் அப்ளை பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் ஆன்லைன் டெமோ, சிங்கப்பூர் பிஆரை நீங்களே அப்ளை பண்ணுறதுக்கும் ஏஜென்சி வழியாக போகிறதுக்குமான கீ டிஃப்ரென்சஸ்ஸு, என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு, ஒருவேளை பிஆர் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும்போது பிஆர் அப்பீல் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்ஸு, இந்த மாதிரியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுடைய ஓவரால் லென்த்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த வீடியோவை 4 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ஆக ரிலீஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ சிங்கப்பூர் பிஆர் அப்ளிகேஷன் பார்ட் 1. பார்ட் 1ல் நீங்கள் உங்களுக்கு தனியாக பிஆர் அப்ளை பண்ணாலும் அல்லது ஃபேமிலியோட சேர்த்து அப்ளை பண்ணாலும் அதுக்கு தேவையான பர்டிகுலர்ஸு உங்களுக்கு உங்களுடைய இம்மீடியட் ஃபேமிலி அண்ட் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னென்ன, சிங்கிள் பிஆர் அப்ளிகேஷனாக இருந்தாலும் ஃபேமிலி அப்ளிகேஷனாக இருந்தாலும் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸு, என்ன மாதிரியான கீ சேஞ்சஸை பிஆர் ஆன்லைன் ஃபார்மில் கொண்டு வந்திருக்காங்க, இந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை தான் இந்த பார்ட் 1 வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிஐஆர் நெக்ஸஸ் பாயிண்ட். சிங்கப்பூர் பிஆர் அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரிடாமினென்ட்லி பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று, உங்களுக்கு மட்டும் நீங்கள் பிஆர் வந்து அப்ளை பண்ணலாம், அல்லது நீங்கள் ப்ளஸ் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சேர்த்து பண்ணலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் ஸ்பௌஸு, எய்தர் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபு, அவங்களோட சேர்த்து உங்களுடைய சில்ட்ரன்ஸ். நீங்கள் உங்களுக்கு மட்டும் பிஆர் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது வந்து சிங்கிள் அப்ளிகேஷன். சிங்கிள் அப்ளிகேஷனுக்கு என்னென்ன பர்டிகுலர்ஸ் தேவை, எந்தெந்த டேட்டாலாம் நீங்கள் ரெடியாக கையில் வச்சுருக்கணும், என்னென்ன மேண்டேட்ரி அண்ட் சப்ளிமெண்ட்ரி டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மேஜராக 4 ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் நம்பர் 1, உங்களுடைய பர்டிகுலர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 2 வந்து டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 3 வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு டிக்ளேர் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 4 வந்து பே பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 1ல் உங்கள் ஃபேமிலியோடைய பயோடேட்டா இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸு, ரெசிடென்சி அண்ட் அதர்ஸ், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸை தான் நீங்கள் ஸ்டெப் நம்பர் 1ல் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் நம்பர் 2 டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது. உங்கள் டாக்குமெண்ட்ஸோடைய ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஃபைல் டைப்பு வந்து ஜேபிஜி, ஜேபெக்கு இல்லைன்னா பிடிஎஃப், இந்த 3 ஃபார்மேட்டில் மட்டும்தான் உங்களுடைய ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுமே இருக்கணும். ஈச் டாக்குமெண்ட்டோடைய ஃபைல் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 2 MB தான் இருக்கணும். அதாவது 2048 KBக்கு கம்மியாக தான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டாக்குமெண்ட்டும் இருக்கணும். உங்கள் டாக்குமெண்ட்ஸில் எந்த ப்ரொடெக்ஷனும் வந்து எனேபிள் ஆகிருக்கக்கூடாது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்த்துக்குங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் அது வந்து நான் இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னா அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். உங்கள் டாக்குமெண்ட்டு நான் இங்கிலீஷ் வெர்ஷனில் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்லேயோ கன்னடாலேயோ தெலுங்குலேயோ இருக்கும்போது அதோடைய இங்கிலீஷ் வெர்ஷனை அட்டஸ்ட் பண்ணி வச்சுக்கிங்க. யார் அட்டஸ்ட் பண்ணுறதை நார்மலாக அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா. ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு இந்தியா அப்படின்னா நோட்ரி பப்ளிக், இந்தியாவில் இருக்க நோட்ரி பப்ளிக்கு, அல்லது ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை நான் இங்கிலீஷ் வெர்ஷனில் இருக்க டாக்குமெண்ட்டை யார் இஷ்யூ பண்ணாங்களோ அவங்கள்ட்டே வந்து டிரான்ஸ்லேஷன் ப்ளஸ் அட்டஸ்டேஷனை வாங்கலாம். ஃபைனலாக சிங்கப்பூருடைய நோட்ரி பப்ளிக், இவங்களுடைய டிரான்ஸ்லேஷன்ஸையோ அட்டஸ்டேஷனையோ மட்டும்தான் வந்து ஐசிஏ அக்செப்ட் பண்ணுவாங்க. செக்ஷன் 2 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது அதில் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கும். பர்சனல், ஃபேமிலி, எம்ப்ளாய்மெண்ட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸு, அதர்ஸு, சப்ளிமெண்ட்ரி, இந்த மாதிரி கேட்டகரியில் தான் நீங்கள் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இப்போது உங்களுக்கு நீங்கள் பிஆர் அப்ளை பண்ணும்போது நீங்கள் தான் மெயின் அப்ளிகண்ட்டாக இருப்பீங்க. அப்படிங்கிறப்போ உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும்தான் தேவைப்படும். ஃபோட்டோவுடைய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா
400 இன்டு 514 பிக்சல்ஸ். அதாவது 400 பிக்சல்ஸ் வந்து வைடு, வித்து, ஹரிசான்டல். 514 பிக்சல்ஸ் வந்து ஹைட்டு, டாலு, வெர்டிகல். ஃபோட்டோல பார்டர் எதுவும் இருக்கக்கூடாது. ஒயிட் பேக்கிரவுண்ட் இருக்கணும். ஐசிய சஜெஸ்ட் பண்ற ஒரு சில மொபைல் ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டுல ஆண்ட்ராய்ட் பிளே ஸ்டோரு, ஆப்பிள் ஆப் ஸ்டோர்ல பார்த்தீங்கன்னா, ஐசி ஃபோட்டோ சிங்கப்பூர், இல்லன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேக்கர், இல்லன்னா பாஸ்போர்ட் ஃபோட்டோ ஐடி மேக்கர் ஸ்டுடியோ. இந்த ஆப்ப வந்து நீங்க சர்ச் பண்ணி, இன்ஸ்டால் பண்ணி, இந்த ஆப் வழியா நீங்க வந்து ஃபோட்டோவ எடுக்கலாம். இந்த மொபைல் ஆப்ஸ நீங்க யூஸ் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்காவே பார்த்தீங்கன்னா, டைமென்ஷனு 400 இன்டு 514 பிக்சல்ஸ்ல தான் வரும். உங்களுடைய ஃபோட்டோ லேட்டஸ்ட்டா இருக்கணும். 3 மந்த்ஸ்க்கு ஓல்டரா இருக்கக்கூடாது. நீங்க ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம், ஃபோட்டோவ ஆல்டர் பண்றது, என்ஹான்ஸ் பண்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. ஃபோட்டோவ செல்ஃபி மாரி எடுக்கிறதையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. உங்கள்ட்ட கிளியரான, ப்ராமினன்ட்டான ரீசன்ட் ஃபோட்டோ இருக்கு. ஆனா டைமென்ஷன்ஸ் மட்டும் கரெக்ட்டா இல்ல அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, ChatGPT யூஸ் பண்ணலாம். உங்களுடைய ஃபோட்டோவ நீங்க அப்லோட் பண்ணிட்டு, 400 பிக்சல்ஸ் வித்து, 514 பிக்சல்ஸ் ஹைட்டு அப்படின்னு சொல்லி நீங்க ப்ராம்ப்டிங் குடுத்தீங்கன்னா, அதுவே வந்து ரீசைஸ் பண்ணி குடுத்துரும். நெக்ஸ்ட்டு ட்ராவல் டாக்குமெண்ட்டு. நீங்க உங்களுக்கு மட்டும் பிஆர் அப்ளை பண்ணுனாலும், நீங்க மேரிட் பெர்சனா இருந்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட்டு பிளஸ் உங்க ஸ்பவுஸோடைய பாஸ்போர்ட்டையும் நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். உங்க பாஸ்போர்ட்டு, உங்க ஸ்பவுஸோடைய பாஸ்போர்ட்ட ஃபர்ஸ்ட் பேஜ தனி பிடிஎஃபாவும், லாஸ்ட் பேஜ தனி பிடிஎஃபாவும் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்தது பர்த் சர்டிஃபிகேட்டு. நீங்க உங்களுக்கு மட்டுமே பிஆர் அப்ளை பண்ணாலும், நீங்க மேரிடு, உங்களுக்கு கிட்ஸ் இருக்காங்கன்னா, உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் பிளஸ் உங்களுடைய கிட்ஸுடைய பர்த் சர்டிஃபிகேட்டும் தேவைப்படும். நீங்க மேரிட் பெர்சன்னா டெஃபினட்டா வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் தேவைப்படும். அதையும் வந்து கையில ஹேண்டியா வச்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு டீட் போல் ஆர் ரிலிஜியஸ் சர்டிஃபிகேட்டு. ஒருவேள உங்க நேம்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா, அத சப்போர்ட் பண்ற டாக்குமெண்ட்டையும் நீங்க கையில வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு மேரேஜ் ஆயி டிவோர்ஸ் ஆயிருந்துச்சுன்னா, அந்த டிவோர்ஸ் சர்டிஃபிகேட்டும் தேவைப்படும். நீங்க ஒருவேள உங்க கிட்ஸ அடாப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அடாப்ஷன் பேப்பர்ஸும் வந்து நீங்க அட்டாச் பண்ற மாரி இருக்கும். எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸு. இது வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது. ஒருவேள நான் இங்கிலீஷ்ல இருந்துச்சு அப்டின்னா, இதுக்கு வந்து நீங்க இங்கிலீஷ் வெர்ஷன் டிரான்ஸ்லேஷன் வாங்கணும். இப்போ நீங்க ஒரு 2 டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்டின்னா, பேச்சுலர்ஸ் டிகிரி, மாஸ்டர்ஸ் அந்த மாரி பண்ணியிருக்கும்போது, அதோடைய மெயின் சர்டிஃபிகேட்டு பிளஸ் டிரான்ஸ்கிரிப்ட்ஸு, அதாவது அதோடைய மார்க் ஷீட்ஸ், செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அது எல்லாமே வந்து நீங்க கன்சாலிடேட் பண்ணி கையில வச்சுக்கணும். இது வந்து உங்களுக்கு பிளஸ் உங்களுடைய ஸ்பவுஸு 2 பேருக்குமே நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய்மென்ட்டு, லெட்டர் ஆஃப் எம்ப்ளாய்மென்ட்டு. நீங்க வொர்க் பண்ற கம்பெனில இப்போ தான் ரீசென்ட்டா ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த கம்பெனி ரிலீஸ் பண்ண ஆஃபர் வந்து வித்தின் 3 மந்த்ஸ்க்குள்ள இருக்கு அப்டின்னா, அந்த ஆஃபர் லெட்டர நீங்க அட்டாச் பண்ணலாம். அல்லது உங்களுடைய கரண்ட் கம்பெனில நீங்க ரொம்ப லாங்கா வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்கிறப்ப, அந்த கம்பெனிலேருந்து ஒரு லெட்டர் வந்து நீங்க வாங்குற மாரி இருக்கும். அதுல வந்து மெயினா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆக்குபேஷன் என்னது? டேட் ஆஃப் எம்ப்ளாய்மென்ட்டு, உங்களுடைய பேசிக் அண்ட் கிராஸ் சேலரி, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கம்பல்சரியா இருக்கணும். அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா புதுசா ஒரு லெட்டர் உங்க கம்பெனி ஹெச்ஆர்ட்டேருந்து வாங்கிட்டு, அதோட சேர்த்து உங்களுடைய ஆஃபர் லெட்டரையும் நீங்க அட்டாச் பண்ணலாம். அடுத்தது லாஸ்ட் 6 மந்த்ஸ் பே ஸ்லிப்ப வந்து கையில வச்சுக்கங்க. அத நீங்க அட்டாச் பண்ற மாரி இருக்கும். நீங்க பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, லேட்டஸ்ட்டு பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ட வந்து நீங்க ஆக்ரா, அக்கவுண்டிங் அண்ட் கார்ப்பரேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிட்டேருந்து வாங்குற மாரி இருக்கும். அதோட சேர்த்து புராஃபிட் அண்ட் லாஸ், பி&எல் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டு லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு உங்கள்ட்ட கையில இருக்கணும். நெக்ஸ்ட்டு இன்கம் டாக்ஸ் அசஸ்மென்ட்டு. லாஸ்ட் 3 இயர்ஸா நீங்க சிங்கப்பூர் இல்லாம மத்த கண்ட்ரில வொர்க் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, இந்த இன்கம் டாக்ஸ் அசஸ்மென்ட் வந்து நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஒருவேள லாஸ்ட் 3 இயர்ஸா நீங்க சிங்கப்பூர்ல மட்டும் தான் வொர்க் பண்றீங்கன்னா, ஐராஸ் என்ஓஏ நோட்டீஸ் ஆஃப் அசஸ்மென்ட் வந்து மேண்டேட்டரி கிடையாது. நெக்ஸ்ட்டு ஸ்கில் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்ஸு. நீங்க ரீசென்ட்டா ஏதாவது கோர்ஸஸ் வந்து சிங்கப்பூர்ல பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ணலாம். அது இல்லாம உங்க வொர்க் ரிலேட்டடாவே நீங்க ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது முடிச்சிருந்தீங்க அப்டின்னா, அந்த டாக்குமெண்ட்ஸையும் நீங்க அப்லோட் பண்ணலாம். அதையும் நீங்க கொலேட் பண்ணி உங்க சிஸ்டம்ல வச்சுக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஐடில வொர்க் பண்றீங்கன்னா, இப்போ வந்து கிளவுட் ரிலேட்டடா AWS, Azure இந்த மாரியான சர்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது ப்ரொஃபஷனல் லெவல் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, அத எல்லாமே நீங்க மென்ஷன் பண்ணலாம். அதோடைய டாக்குமெண்ட்ஸ நீங்க அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட்ஸு. நெக்ஸ்ட்டு மெம்பர்ஷிப்பு. நீங்க ப்ரொஃபஷனல் சொசைட்டிலயோ, அசோசியேஷன்ஸு, கிளப்ஸு
இந்த மாரி இதில மெம்பரா இருக்கீங்கன்னா, அது ரிலேட்டடான மெம்பர்ஷிப் டாக்குமெண்ட்ஸ நீங்க அப்லோட் பண்ணலாம். அதையும் நீங்க கொலேட் பண்ணி வச்சுக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கம்யூனிட்டி கிளப்ல வந்து வாலண்டரிங் இந்த மாரிலாம் ஏதாவது பண்றீங்கன்னா, அந்த சிசிலேருந்து உங்களுக்கு லெட்டர்ஸ் ஏதாவது கிடைச்சுச்சுன்னா, அந்த டாக்குமெண்ட்ஸ நீங்க கொலேட் பண்ணி வச்சுக்கலாம். அது இல்லாம ப்ரொஃபஷனல் சொசைட்டீஸு, அசோசியேஷன்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிங்கப்பூர் கம்ப்யூட்டர் சொசைட்டி எஸ்சிஎஸ்ல நீங்க வந்து ஒரு மெம்பராவோ, ஒரு வாலண்டியரா இருக்கீங்க அப்டின்னா, அதோட டீட்டெயில்ஸையும் நீங்க அட்டாச் பண்ணலாம். ஃபைனலா சப்ளிமெண்டரி டாக்குமெண்ட்ஸு இது வந்து ஆப்ஷனல் தான். இதில வந்து பார்த்தீங்கன்னா, அதர்ஸ்ங்கிற கேட்டகரியில நீங்க உங்களுடைய வொர்க் ரிலேட்டடா நீங்க ஏதாவது அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, அப்படிங்கிற மாரிலாம் இருந்தா நீங்க அந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம். உங்க பாஸ்ட்டேருந்து நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் லெட்டரோ அல்லது ரெக்கமெண்டேஷன் லெட்டரோ வாங்குனீங்க அப்படின்னா, டெஸ்டிமோனியல் அப்படிங்கிற கேட்டகரியில அந்த மாரி டாக்குமெண்ட்ஸ நீங்க அப்லோட் பண்ணலாம். ஸ்டெப் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ அண்ட் டிக்ளேர். ஃபைனலா நீங்க பேமெண்ட் பண்ற மாரி இருக்கும். நீங்க உங்களுக்கு மட்டும் தான் பிஆர் அப்ளை பண்றீங்க அப்படின்னா, 100 சிங்கப்பூர் டாலர் நீங்க வந்து பே பண்ற மாரி இருக்கும். நீங்க ஒருவேள உங்க ஃபேமிலிக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய ஸ்பவுஸு பிளஸ் கிட்ஸு இவங்களுக்கு பண்ணும்போது, ஸ்டெப் நம்பர் 1ல பர்ட்டிகுலர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது. ஏன்னா, நீங்க உங்க ஸ்பவுஸோட டீட்டெயில்ஸு, உங்களுடைய சைல்டோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்க என்டர் பண்ணியிருப்பீங்க. உங்க ஸ்பவுஸுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இது 2 மட்டும் தான் நீங்க அடிஷனலா வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா, மத்தபடி பார்த்தீங்கன்னா, டிராவல் டாக்குமெண்ட் பாஸ்போர்ட் வந்து நீங்க அவங்களுக்கும் சேர்த்து தான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அவங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸையும் நீங்க ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அது இல்லாம உங்க ஸ்பவுஸ்க்கு வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு வேற மாரியான டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸு, புரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருந்தாங்கன்னா, அதையும் நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். உங்க சைல்ட பொறுத்தளவுக்கு நீங்க பர்த் சர்டிஃபிகேட் அவங்களுக்கு நீங்க ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அதோட சேர்த்து நீங்க டிராவல் டாக்குமெண்ட், பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ மட்டும் நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். பேமெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஈச் பெர்சனுக்கு வந்து 100 சிங்கப்பூர் டாலர் பே பண்ற மாரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபேமிலிக்கு அப்ளை பண்ணும்போது, நீங்க, உங்களுடைய ஸ்பவுஸு, 2 கிட்ஸ் அப்படிங்கிறப்ப ஈச் 100ன்னா $400 நீங்க வந்து பே பண்ற மாரி இருக்கும். இது மட்டும் தான் சின்ன டிஃபரன்ஸஸ் இருக்கும். மத்தபடி எந்த ஒரு டிஃபரன்ஸஸும் நீங்க தனியா அப்ளை பண்ணாலும், ஃபேமிலியோட அப்ளை பண்ணாலும் இருக்காது. சிங்கப்பூர் பிஆர் ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாங்கிற ஃபீச்சர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஜூன் 2024க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் 4ஏவ வந்து நீங்க கம்ப்ளீட்டா பிடிஎஃப்பா டவுன்லோட் பண்ணி, நீங்க வந்து உங்களுடைய ஓன் ஸ்பீட்ல அந்த டேட்டா எல்லாமே நீங்க என்டர் பண்ணிட்டு, ஃபைனலா 4ஏ ஃபார்ம வந்து நீங்க அப்லோட் பண்ற மாரி ஃபீச்சர்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த மாரி ஃபார்ம் 4ஏவ வந்து நீங்க தனியா டவுன்லோட் பண்ணி திரும்பி அப்லோட் பண்ண முடியாது. நீங்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்த்தீங்கன்னா, இபிஆர் எல்லாமே நீங்க ஆன்லைன்லயே தான் நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஜூன் 2024க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உங்க கம்பெனிலேருந்து நீங்க அனெக்ஸ் ஏங்கிற ஒரு ஃபார்ம வந்து வாங்குவீங்க. அந்த ஃபார்ம வந்து இப்ப நீங்க செப்பரேட்டா வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த டீட்டெயில்ஸையும் நீங்க வந்து ஆன்லைன்லயே தான் ஜஸ்ட் கீ இன் பண்ற மாரி இருக்கும். பாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, நீங்க ஐராஸோடைய என்ஓஏ சர்டிஃபிகேட்ட லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு நீங்க முன்னாடி அப்லோட் பண்ற மாரி இருந்துச்சு. இப்போ வந்து அது எதுவுமே தேவையில்ல. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஐசிஏ வந்து டைரக்ட்டா ஐராஸ்ட்ட வந்து செக் பண்ணிப்பாங்க. முன்னாடி வந்து கரண்ட் எம்ப்ளாயர் இல்லாம, நீங்க எந்தெந்த கம்பெனிலலாம் சிங்கப்பூர்லயும் சரி, வேற கண்ட்ரிலயும் வொர்க் பண்ணியிருந்தீங்கன்னா, அதோடைய சர்வீஸ் லெட்டர்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்ஸையும் நம்ம அட்டாச் பண்ற மாரி இருந்துச்சு. ஆனா, இப்போ அந்த இபிஆர் அப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, கரண்ட் எம்ப்ளாயரோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்கறாங்க. அதோட சேர்த்து லாஸ்ட் 6 மந்த்ஸ் பே ஸ்லிப் மட்டும் தான். ஐசிஏ ஆஃபீசர்ஸு உங்களுடைய அப்ளிகேஷன அசஸ் பண்ணும்போது, அவங்களுக்கு அடிஷனல் டீட்டெயில்ஸு, அடிஷனல் டேட்டா, அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் தேவ அப்டின்னா, டைரக்ட்டா அவங்க உங்களுக்கு இமெயில் வழியாவோ, அல்லது மொபைல் வழியாவோ கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்க அவங்க கேட்கிற மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ மட்டும் அப்லோட் பண்ணாவே போதும். அத தவிர ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா, டைரக்ட்டா உங்கள அப்ரோச் பண்ணுவாங்க. டைம்லைன் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்க பிஆர் அப்ளிகேஷன லான்ச் பண்ணிட்டீங்கன்னா, வித்தின் 7 டேஸ்க்குள்ள வந்து ஃபில் பண்ணி, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ற மாரி இருக்கும். இன் சம்மரி பார்ட் 1 வீடியோல சிங்கிள் அப்ளிகேஷனா இருந்தாலும், ஃபேமிலி அப்ளிகேஷனா இருந்தாலும், உங்களுக்கு தேவையான பர்ட்டிகுலர்ஸு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவ, ரீசென்ட்டா என்ன மாதிரியான கீ சேஞ்சஸு பிஆர் ஆன்லைன் ஃபார்ம்ல வந்திருக்கு, இந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ தான் பார்த்துருக்கோம். ஒன்ஸு மத்த வீடியோ ரெடி ஆன உடனே பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அதோடைய வீடியோ லிங்க்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன், கமெண்ட் செக்ஷன்ல குடுக்குறேன். அத நீங்க ஃபாலோ பண்ணுங்க.